கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல்ல இருக்கிற நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? என்னடா சொல்ற, பிஎஸ்என்எல் ரொம்ப வருஷமா 4G வருதுன்னு சொல்றாங்க, இன்னும் அது வந்த பாடு இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கவங்க வீடியோ கால் பண்ண எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நெட்வொர்க் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அது ரியாலிட்டியானா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, ஏரோப்ளேனில் போகும்போது வீடியோ காலா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இன்னும் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம், இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 1ல இருக்கிறது ஜியோ தான், செகண்ட் வந்து ஏர்டெல், தேர்டு வோடாஃபோன். இவங்க 3 பேருமே ஆல்மோஸ்ட் அந்த 100% பாப்புலேஷனுடைய நெட்வொர்க்ல ஒரு 80 to 90% வந்து கவர் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 10%ல ஒரு 6, 7, 8 அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல் எப்படின்னா வந்து உயிர் பிடித்து திருப்பியும் ஒரு மிகப்பெரிய லெவலில் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு, எஸ்பெஷலி பிஎஸ்என்எல் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய ட்ரீம். ஸோ அதை ரியாலிட்டி ஆகிறதுக்கு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா வந்து பிஎஸ்என்எல் கூட ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. பிஎஸ்என்எல் கூட டாடா ஒன்று சேர்றதுலாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டாடா கம்பெனி பிஎஸ்என்எல் கம்பெனி ரெண்டு பேர் கூடவும் இன்னொருத்தர் ஆட் ஆக போறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் அவர்களும் வந்து பிஎஸ்என்எல், டாடா இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டெலிகாம் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து யதார்த்தமான ஒன்று. இன்னைக்கு லெவல்ல நீங்க வந்து ஒரு இந்தியாவிலன்னு இல்லை, எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா மட்டும் எடுத்துப்போமே, இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் டவர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நெட்வொர்க் எல்லாத்தையுமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் டவரே இல்லாம ஒருத்தரால நெட்வொர்க் கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் டைரக்டா வந்து சேட்டலைட் கனெக்ஷன், அங்கேருந்து இன்னொருத்தர் கனெக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்கிங் தான் இந்தியாவில் அடுத்து வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற பர்டிகுலர் கம்பெனி மூலியமா மேல ஸ்பேஸ்ல சேட்டலைட் இருக்கு, அந்த சேட்டலைட்ல இருந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டு நம்ம மொபைல் நெட்வொர்க்கா கொடுக்கப்பட்டு அது மூலியமா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இன்டராக்ட் இன் த சென்ஸ் யார் எங்க இருந்தாலும் சரி, கடல் நடுவுல இருந்தாலும் சரி, வானத்துல பறந்துட்டு இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு குக் கிராமத்துல டவரே அந்த இடத்துல எடுத்துட்டே வர முடியாத இந்த குக் கிராமத்திலையும் நெட்வொர்க் வந்து எடுத்துட்டு வர முடியும். மலை பிரதேசங்கள்ல நிறைய இடத்துல வந்து டவர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இடத்துலயும் நெட்வொர்க் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதை நோக்கி தான் நம்மளுடைய டெலிகாம் மார்க்கெட் எல்லாமே வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்தியாவில் இருக்கிற பிஎஸ்என்எல் யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி ஜியோ, ஏர்டெல் இவங்க 2 பேருமே வந்து ரீசெண்டா பிரைஸ் ஹைக் பண்ணாங்க, அப்புறம் குறைக்கிறாங்க, ஹைக் பண்றாங்க, குறைக்கிறாங்க. இவங்க ஏத்தினாலும் அவங்ககிட்டே தான் இருக்கிற சுச்சுவேஷனா இருக்கு, இவங்க இறக்கினாலும் அவங்ககிட்ட இருக்கிற சுச்சுவேஷனா இருக்கு. அதெல்லாம் தாண்டி பிஎஸ்என்எல் ரிலையபிளா அந்த நெட்வொர்க் ஸ்பீடு இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும்? நெட்வொர்க் ஸ்பீட்னா இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, யூஸ்வலி நம்ம எல்லாருமே ஆன் அண்ட் ஆவரேஜா யூஸ் பண்ற நெட்வொர்க் ஸ்பீட் வந்து 80 to 100 Mbps வந்து இருந்துட்டு இருக்கும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலான் மஸ்க் அவர்களுக்கு கொடுக்க போற நெட்வொர்க்கோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டோட ஸ்பீட் 300 Mbps. யோசிச்சு பாருங்க, 300 Mbps ஒரு நெட் கிடைக்குதுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வரப்போகுது அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து பார்க்கப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.